சிறப்பு மக்களே வாங்க, இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான மீல் கொண்டு வந்திருக்கேன். டயட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு ரெசிபிங்க. என்னென்னா கார்ன் கட்லெட்டு. கொஞ்சம் வெஜ்ஜீஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு குயிக்காக ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஓடிவாங்க. என்னென்னா ஸ்வீட் கார்னை வந்து வேக வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து நான் பர்பிள் கேபேஜ் யூஸ் பண்ணிக்கேன். நீங்கள் கேரட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, திருவி போட்டுக்கோங்க. கேரட்டோ பீட்ரூட்டோ எந்த வெஜ்ஜீஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. பட் கேரட் பீட்ரூட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த கோஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியனும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா பவுட்ரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து வந்து போட்டுக்கோங்க. அதை மிஸ் பண்ணிட்ட வீடியோவில், ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடலை மாவு வந்துன்னா நம்ம இந்த கலவையெல்லாம் பிசையணும்ல, ஸோ அதுக்காக அது டைட் கொடுக்கறதுக்காக கடலை மாவு சும்மா பிசைஞ்சோன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடுவான் அந்த வெஜிடபிள்ஸ். அதனால் அவனை பிடிச்சி வைக்கிறதுக்காக கடலை மாவு. அப்புறம் ஒரு இந்த நான் ஸ்பூன் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன், ஒரு 1/2 லெமனு. நல்லா பிசைஞ்சிட்டு கட்லெட் ஷேப்புக்கு தட்டிட்டு நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். தவாவில் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா தலைவன் வந்து சூப்பராக இருப்பான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைடு வந்து க்ரீன் சட்னி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தயிர் வெறும் உப்பு போட்டு சாப்பிடுங்க. மையோ இந்த கெச்சப்பு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. நான் ஹெல்தி டிஷ்ஷில் அதை கொண்டு வந்து உங்களோட இதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.